அக்டோபர் மாதம் 28ஆம் திங்கட்கிழமை எபேசியர் இன்று சைமன் புனிதருடைய யூதா கதையும் சைமனுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 19லிருந்து 22 வசனங்கள் அதில் சொல்லப்பட்டிருப்பது. 19வது வசனம், இனி நீங்கள் அந்நியர்கள் அல்ல, வேற்று நாட்டினர் இறை மக்கள் சமுதாய உடன் குடிமக்கள், கடவுள் குடும்பத்தை சார்ந்து we belong to God's family. திருத்தூதர்களின் இறைவர்கள் அடித்தளமாக கிறிஸ்து மூளைக்கெல்லாம் கொண்டு மேய்க்கப்பட்ட கட்டடமாக இருக்கிறோம். ஆகவே எப்படி சிமியோன் யூதா இறைவனுக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார், குடும்பத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு அவருடைய அப்போஸ்தலர்களாக அனுப்பப்பட்டார்களோ, அதே போல நாமும் கூட கடவுளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த உறவிலே நாம் பங்கேற்கும் போது உடன் குடிமக்கள், குடும்பத்தை சார்ந்தோம்னா நமக்கு அடித்தளம் என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு மேலே நாம் ஆண்டவருக்கு என ஆண்டவர் கட்டியாருடைய கட்டுரை உடைப்பெல்லாம் திருப்பாடல் 127 பார்க்கிறோம். அது ஆவிக்குள்ளே நாம் கட்டப்பட்டவர்களால் ஆண்டவருடைய இல்லமாக நாம் அமைத்தோம் என்றால் இதை முழு வளர்ச்சி அடைந்து கோவிலா கடவுள் தங்குகிற இல்லமாய் அந்த இல்லத்தை வாழ்வை மாற்றி இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்குமா? நல்ல ஆண்டவரை சிமியோன் யூதாவையும் நீ தேர்ந்து கொண்டது போல நாங்களும் ஒரு இல்லமாக ஒரு பிரசன்னமாக தேர்ந்து கொண்டு தெய்வீக உறவில் நிலைத்திருந்து வாழ நீ கிருபை செய்யும், வழி நடத்தும் நல்ல தகவலை ஆம்.